யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒத்த செம்பருத்தி. பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு. நான் இந்த பூவெல்லாம் பறித்து எப்போவுமே நான் சாமிக்கு வைப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால வைக்கல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குத்து அவரை. இது வந்து சின்னதிலே காய்க்கும். நான் நிறைய காய் வந்து எடுத்துட்டேன். ஒன்று விதைக்காக இப்போ தான் எடுத்தேன். கீழே விழுந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி. இது அதுவாக முளைச்சது தான். நிறைய காய் வந்து நான் எடுத்துட்டேன், பழம் பறிச்சிட்டேன். இது வந்து மறுபடியும் நிறைய தழுத்து பூவெல்லாம் வச்சுருக்கு பாருங்க. நிறைய இங்கெல்லாம் நிறைய பூ வச்சுருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அஞ்சலை வெண்டி. இது வந்துட்டு அஞ்சலையிலே உங்களுக்கு வந்து காய்ச்சி நல்லா காய் கொடுக்கும். இது வந்து கொஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வந்து காய்க்கும். அஞ்சலையிலே வந்து காய் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், முட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அஞ்சலை வண்டி தான். நான் நிறைய இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கீரை, தண்டங்கீரை இல்லை, அது நான் கட் பண்ணி விட்டதுனால திரும்ப தழுத்துட்டே வருது. இது வந்துட்டு சீனி அவரை, இந்த குட்டியாக வந்துட்டுருக்குது. இது வந்து மாதுளம்பழம். இது வந்து நான் விதை எதுவுமே போடல, கம்போஸ்ட் தோட்டத்துலேருந்து அதுவாக முளைச்சது. அதில் பூவெல்லாம் இருந்தது, கொட்டிடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா தழுத்து வந்துட்டுருக்கு. நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றி வச்சுருக்கோம். எப்படி வருதுன்னு தெரில. இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்லிகைப்பூ செடி. இது நிறைய பூவெல்லாம் நான் பறிச்சுட்டு திரும்ப கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டது வந்து திரும்ப தழுத்து மறுபடியும் முட்டு எல்லாம் இந்த தான் வைக்கிது குட்டி குட்டியாக. இது வந்து கீரை சும்மா போட்டு வச்சுருக்கேன் வீட்டு தேவைக்காக. அப்பப்போ நான் வாரத்தில் 2 வாரம் பறித்து இங்கேயே நான் செஞ்சுக்கிறேன். வெளியிலனா அங்கே நான் கீரை வாங்குறதே கிடையாது. இது சீனி அவரை இப்போ தான் குட்டியாக போட்டிருக்கேன், வந்துட்டுருக்கு. இது அங்கே பார்த்த மாதிரி குத்து அவரை. இதுவும் அதே மாதிரி தான், சீக்கிரமே காய் கொடுக்கும். கீரை தான் போட்டிருக்கேன். இது வந்து சீனி அவரை. இது வந்து அவ்வளோவா பூச்சி தாக்குதல் வந்து அவ்வளோவா இருக்காது, நிறைய காய் பிடிக்கும். இது எல்லாமே நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். எல்லா விதையுமே மண் எல்லாமே நான் ஊர்லேருந்து ட்ரெயின்லேருந்து இடத்துல வந்து போட்டு தான் எல்லாருமே. இதுக்காக நான் 1 ரூபா கூட செலவு பண்ணதே கிடையாது. வந்து நல்லா பூ வச்சுருக்கு பாருங்கள். இன்னைக்கு காய் வரும்போது நான் அடுத்த வீடியோ போடுறேன். இதுவே தக்காளி செடி ஒன்று வந்துருக்கு. இது வந்து கீரை, நிறைய கீரை வந்து கீரை போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ கட் பண்ணிடுவேன், இது வந்து எடுக்காமல் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது தண்டங்கீரை. நிறைய பெருசாக 2 வந்துருக்கு பாருங்கள். அழகாக தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து விதைக்காக வச்சுருக்கேன். இது வந்து சாதாரண வெண்டி. இது வந்து 6 மாதம் வரைக்கும் காய்க்கும். இது வந்து அஞ்சலையில் காய்க்காது, காய்க்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதே போல் இந்த வெண்டியும் அந்த ரக வெண்டி தான். இது அஞ்சலையிலே காய்க்காது, காய்க்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி. வந்து நான் நிறைய காய் வந்து எடுத்துட்டேன். இது வந்து இதாகிடுச்சு, எடுத்துகிட்டு வேறு வைக்கணும். தக்காளி 2 பழம் தான் இருக்குது, இதை எடுத்துகிட்டு வேறு வைக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் செடி. அஞ்சலை வெண்டி தான் பாருங்கள். நேற்று பூ இருந்தது, பூ இது பண்ணிட்டு காய் குட்டியாக வந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இது வந்து பெரண்டை. இதுவும் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்ததான். நான் எல்லா செடியுமே ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாந்து நான் மாடி தோட்டத்தில் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு. எல்லாமே நான் கம்போஸ்ட் உரம் தான், அதை வந்து அப்படியே மண்ணாக்கி அப்படியே அதுலேருந்து தான் நான் போட்டுகிட்டே வரேன். எல்லாமே சூப்பராக வந்துட்டு வருது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கற்பூரவள்ளி. இது வந்து குச்சியாக சின்னதாக உடச்சி வச்சேன். இதுவும் இப்போ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் ஒரு அழகுக்காக. இது வந்து டேபிள் ரோஸ். இதுவும் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். வீட்டோட அழகுக்காக முன்னாடி வந்து அழகாக வச்சுருக்கேன். லைட் ரோஸ் கலரு, ஒயிட் கலரு, எல்லோ கலர் எல்லாமே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.